இந்த வைகாசி விசாகத்துக்கு என்ன பெருமை, என்ன மாதிரி விரதங்கள் இருந்தா சிறப்பு அப்படி இல்லைன்னா எதுக்காக என்ன பிரார்த்தனையே நம்ம கையில் எடுத்து இருக்கலாம். உங்களுக்கு உடல் நல குறைவுகள் சரியாக வேண்டுமா, 11 நாட்கள் நீங்க இந்த வைகாசி விசாகத்திற்காக விரதம் இருப்பீர்களே. ஆனால் விரதம்னா எண்ணிக்கை கணக்குண்டு. முதல்ல இத்தனை நாள் விரதம் இருக்கீங்க அதுதான் முதல்ல கேட்பாங்க இல்லையா. விரதம்னா என்ன சொல்ல, நீங்க காத்தால எழுந்து தூங்கி எழுந்து தலை குளிச்சுட்டு காத்தால இருந்து விரதம் இருக்கீங்கன்னு சொன்னா அது உபவாசம் தானே தவிர விரதமா மாறாது. விரதம் என்பது கடைபிடிக்க வேண்டும், ஒரு 11 நாளாவது கடைபிடிக்கும். அப்போ விரதம்னா என்ன, காலம்பரை எழுந்துக்கணும், தலை குளிக்கணும், சுவாமியை நினைச்சு வீட்டுல முதல்ல விளக்கேற்றி வச்சு, வீட்டுல நீங்க எந்த சாமிக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த சாமிக்கு ஒரு பூ வச்சு, புஷ்பத்தை வச்சு, தாம்பூலம் வச்சு, தூபம் தீபம் நிவேத்தியம் நமஸ்காரம், இதுக்கு வீட்டுல பூஜையை முடிச்சுட்டு தான் நீங்க ஆலயத்துக்கு போகணும். அங்க போய் உங்க பிரார்த்தனையை நீங்க சொல்லணும். இதுதான் விரதம் அனுஷ்டிக்கும் முறை. 11 நாளும் இப்படி நடக்கும்.